Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நைட் டின்னருக்கு சப்பாத்தி ரெடி பண்ண போறேன். அதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பாத்தீங்க அப்படினா தட்டப்பயிறு வந்துட்டு இந்த தட்டக்காய் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாவே கிடைச்சது. அதுல இருந்து நான் வந்து இந்த தட்டப்பயிறு எல்லாம் வந்துட்டு தோல் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இப்போ அது கூட வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த கிழங்கை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா 1/2 நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்புறம் அதுக்கு வந்துட்டு மசாலா வந்துட்டு என்னென்னன்றதை அடுத்து பார்த்துக்கலாம். விசில் வச்சு ஒரு 4 விசில் இதை எடுத்துடலாம். இப்போ இதை வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்துட்டு கரம் மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் மற்ற இதெல்லாம் வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணலைங்க. இப்போ வந்துட்டு 2 தக்காளி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு வெங்காயம். இப்போ நம்ம வாங்கி வச்சு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து 2 விசில் வந்துச்சு. இன்னும் 2 விசில் வந்தது. நம்ம அதை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுறலாங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிடலாங்க. இதையும் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி வதங்குற டைம்ல நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தேங்காய் வேணுங்க. அந்த தேங்காயையும் நம்ம வந்து துருவிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான அளவு தேங்காயும் வந்து நம்ம துருவி எடுத்துட்டோம். இது நல்லா வந்துட்டு தக்காளி வந்து வதங்கி வந்ததும் இது கூட வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். பொட்டுக்கடலை, சோம்பு இதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பரட்டி எடுத்துருங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதையும் ஒரு பரட்டி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடலாங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி, தேங்காய் இதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு கரம் மசாலா இதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம்.